வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுஎஸ் நிறுவனங்கள் இந்திய அரசுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதற்கு யுஎஸ்ஏ அரசு அனுமதி வழங்கி உள்ளதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். $4 பில்லியன் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு கோரிக்கை வைத்திருக்கிறாங்களா, ஆர்டர் கொடுத்துருக்காங்களா தகவல் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் விற்பனை செய்யலாம்ன்ற அனுமதி இப்போ அரசு வழங்கி இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு சில ஆயுதங்களுடைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அட்டாக் ட்ரோன்ஸ், ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் மற்றும் லேசர் கைடட் பாம்ஸ். இது யாரெல்லாம் பயன்பெறுவாங்க? இதனால யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களான ஜெனரல் அட்டாமிக்ஸ் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ், லாக்ஹீட் மார்டின் மற்றும் போயிங், இவங்களுடன் ஏதாவது இந்திய நிறுவனங்கள் டைப்ல இருக்காங்களா, ஏதாவது பிசினஸ் பண்றாங்கன்றது சரியா தெரியல. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். இந்த 3 நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் யுஎஸ்ஏ அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க? ரஷ்யா இடையே இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவுல சில விரிசல் ஏற்படுது அப்படின்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டாடா மற்றும் பெகாட்ரன் டாய்வான் நிறுவனம் 2 பேருமே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதற்கு தமிழ்நாட்டில் ஹோசூரில் டாடா ஒரு ஆலை அமைக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். குறிப்பாக ஐஃபோன் அசம்பிளி செய்யக்கூடிய ஆலை இங்கே ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்காகத்தான் அவங்க தாய்வான் நிறுவனமான பெகட்ரானுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லப்படுது. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ஐஃபோன்ஸ் உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்குதுன்ற தகவலும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 2023 சதவீதம் 12-14% இருந்தது ஒட்டுமொத்த ஐஃபோன்ஸ் உற்பத்தி இந்தியாவிலிருந்து. 2025 மணிக்கம் 24 இந்த ஆண்டில் 20-25% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே என்டிடிவி செய்தியில். டாய்ஸ் மற்றும் காலணிகளுக்கான ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் குறித்து கிடைத்த அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. சில வாரங்களுக்கு முன்னாடி அல்லது மாதங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்த 2 துறைக்கு அரசு மானியம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. என்ன பரிந்துரை? டாய்ஸ் செக்டருக்கு $3489 கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் மற்றும் காலனி செக்டருக்கு $2600 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமை அறிமுகம் செய்யலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இன்னும் கேபினெட் ஒப்புதல் வழங்கல. இதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. நமக்கு தெரிந்ததுதான் உள்ளூர்ல உற்பத்தி பெருக்க வேண்டும் அப்படின்றதான். ஆனால் மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெளிநாட்டில இருந்து டாய்ஸ் உள்ள வருது. அது தரம் குறைவாக இருக்கு, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. குறிப்பாக சைனாவை தான் சொல்றாங்க போல தெரியுது. நிறைய வால்யூம்ல உள்ள வருது. அதை குறைப்பதற்கும் உள்ளூர்ல உற்பத்தி அதிகரிப்பதற்கும் தான் இந்த திட்டம். இப்போ இது குறித்தான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஐபிஓக்கான விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் $393, அப்பர் பேண்ட் $414. எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது? பிப்ரவரி 7ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? பிப்ரவரி 9ஆம் தேதி. $462 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூவாக உள்ள வருது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 26 லட்சம் ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. பேடிஎம் 2வது நாள் தொடர்ச்சியாக லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. 20% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. பேடிஎம் குறித்தான அப்டேட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கம்பெனியுடைய நிறுவனர் விஜய் சேகர் சர்மா பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகும் பேடிஎம் வேலை செய்யும் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் கொடுத்திருக்காரு. ஆர்பிஐ தடை விதிச்சிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. பிப்ரவரி 29ஆம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வருது அப்படின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சேகர் சர்மா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகும் பேடிஎம் வேலை செய்யும்ன்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. பிரபல இன்வெஸ்டரான சமீர் அரோரா அவர் பேடிஎம்ல முதலீடு செய்திருக்கிறாரு. அவர் என்ன அப்டேட் கொடுத்திருக்கிறார்? இந்த பிரச்சனை கார்ப்பரேட் கவர்னன்ஸ் காரணமாக கிடையாது. இது அந்த பேடிஎம் பேங்க், அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை தனி என்டிட்டியா பிரித்து எடுத்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. டிஸ்க்ளோசரும் பண்ணியிருக்காரு. பேடிஎம்ல முதலீடு செய்திருப்பதாக கொடுத்திருக்காரு. எந்த மோசடியும் இந்த மேனேஜ்மெண்ட் செய்யலன்னு அவர் தரப்பு கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஜி சோனி மர்ஜர் குறித்தான அப்டேட். மேட்மென் ஃபிலிம் வெஞ்சர்ஸ் அவங்க ஜீல ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க என்சிஎல்டிக்கு போயிருக்கிறாங்க. இந்த சோனியுடனான மர்ஜர் நடைபெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க முன் வைத்திருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட்ல ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. கேஸ்ட்ரால் இந்தியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல 9% அதிகரிச்சிருக்கு. ஏப்ரல் 2018க்கு பிறகு இவ்வளவு அதிகமாக இன்னைக்கு தான் போயிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்பிசிசியும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல் 18% மேலே இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. ரெக்கார்ட் ஹையாக எட்டியிருக்கு. சொல்லியிருக்கிற காரணம் என்டிடிவி செய்தியில் என்னன்னா, பட்ஜெட்டில் அறிவித்த சில கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்பெனிக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்தியன் ஹோட்டல்ஸும் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல், அவங்க ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு கம்பெனியோட ஷேர் பிரைஸ். நெட் ப்ராஃபிட் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 18% அதிகரிச்சிருக்கு. 477 கோடி ரூபாய் எண்ணிக்கை, எதிர்பார்த்தது 437 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, ஹோட்டல் கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பெரும்பாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. முக்கிய காரணம் பட்ஜெட்டில் வந்து டூரிசம்க்கு அவங்க ஒதுக்க போகிறாங்க, டூரிசம்க்கு செலவு செய்ய போகிறாங்கன்ற அப்டேட் இருந்தது. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது? புரோக்கிங் நிறுவனமான வே டு வெல் செக்யூரிட்டி சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கிறாங்க. பிரவேக், ஐஆர்சிடிசி, இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், லெமன் ட்ரீ, இஐஹெச் வந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக வே டு வெல் செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ் டவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், யூஎஸ் பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான கேகேஆர் வெளியேறி இருக்கிறாங்க இண்டஸ் டவர்ஸ்லேருந்து. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து ஷேர்ஸும் விற்பனை செய்துள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். அதே போல் கெனேடியன் பென்ஷன் ஃபண்ட் சிபிபிஐபி வந்து பெரும்பாலான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 0.05% ஸ்டேக் மட்டும் வச்சிருக்கிறாங்க போல தெரியுது, மற்றதெல்லாம் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த 2 பேரும் விற்பனை செய்துட்டு 3973 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். லைஃப் டைம் ஹையை இன்னைக்கு எட்டியிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஜனவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. பட்ஜெட் காரணமாக நம்ம சேல்ஸ் டேட்டாவை நம்ம கரெக்டாக பார்க்கலிங்க இந்த தடவை, மன்னிக்கவும். ஜனவரி மாதத்தில் ஹீரோ மோட்டோகார்ப்புடைய சேல்ஸ் வந்து 22% அதிகரிச்சிருக்கு. போன வருடம் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எண்ணிக்கை 4.34 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. 45 அனலிஸ்ட் ட்ராக் பண்ணுறாங்க ஹீரோ மோட்டோகார்ப்பை. அதில் 29 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 9 பேர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 8 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை எட்டியிருப்பதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். 65% அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சுன்னு இன்னைக்கு காலையில் வீடியோ இல்லை நேற்று நைட் வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. புரோக்கரேஜஸ் இப்போ என்ன ரிசல்ட்டுக்கு பிறகு ரேட்டிங் மற்றும் டார்கெட் வழங்கியிருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 1207 ரூபாய். சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 1368 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிட்டி. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த சில தகவல். பிளாக் டீல்ஸ் இன்றைக்கி நிறைய நடந்திருக்குங்க. பிபி ஃபின்டெக் பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனியில் 36 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க, விற்பனை செய்திருக்காங்க தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐடிபிஐ பேங்க்லையும் இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. 15.5 லட்சம் ஷேர்ஸ். என்ஹெச்பிசியில் 43.6 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேரில் 12.3 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. டாடா ஸ்டீலில் 11 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 47 லட்சம் ஷேர்ஸ். பேடிஎம்மில் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நொமுரா சில சிமெண்ட் ஸ்டாக்ஸ்க்கு அவங்க ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் 500 ரூபாய். இப்போ 555 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீ சிமெண்ட்ஸ்க்கு நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 33,400 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டைட்டன் நிறுவனத்துக்கு ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3697 ரூபாய். இப்போ 3630 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டைட்டன். கிரைசில் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் லிஸ்டட் கம்பெனி தான். செபி கிட்ட இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்றது சரியாக தெரியலைங்க எனக்கு. அக்டோபர் மாதத்தில் வந்து செபி ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அதோடைய பாகமாகத்தான் ஒரு டிஸ்கிரிபன்சியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கிரைசில். ஆபாட் இந்தியா இன்னைக்கு லைஃப் டைம் ஹையை எட்டியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. எதிர்பார்த்த காட்டிலும் அதிகமாக ப்ராஃபிட் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். அவங்க கொடுத்துருக்கிற லாபம் 311 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 26% அதிகரிச்சிருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்டில் எதிர்பார்த்தது 290 கோடி ரூபாய். 9 அனலிஸ்ட் ஆபாட் இந்தியாவுக்கு ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 6 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 2 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.